இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன கேட்குற உங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து, இன்னைக்கு மற்றவர்கள் உங்களை பார்க்குற விதத்தை வைத்து நீங்களே இப்படிதான் என் லைஃப் முடிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லைங்க, உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 65 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவ. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த வசனம் தொடங்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். யாரை பற்றி சொல்லியிருக்கு? உங்களை பற்றி தாங்க. இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா? உங்க போராட்டங்களை பார்த்துட்டு இருக்காங்களா? உங்க சூழ்நிலை நெருக்கத்தை பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே லைஃப், இப்படி ஆயிடுச்சே உங்க லைஃப், இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்றாங்களா? நீங்க கூட அதை நம்பிட்டீங்கல்ல? ஆனா கர்த்தர் சொல்லுகிற இது நிரந்தரம் அல்ல. உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உன் பேரே மாறப்போகிறது. உன் சூழ்நிலையை வைத்து இன்று உன்னை ஒரு பேர்னால் அழைக்கிறாங்க, உன் சூழ்நிலையை வைத்து உங்களை ஃபெயிலியர்னு அழைக்கிறாங்களா, குழந்தை இல்லாதனால மலடின்னு அழைக்கிறாங்களா, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோற்று போன வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொல்றாங்களா, இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில நபர்களை காண்பிக்கிறேன். புதிய பெயர்னால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். இது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்காததுனால இந்த ப்ரெசென்ட்லி நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுன்னு நினச்சிட்டுறோம். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெயிலியர், ஏதோ லைஃப்பில் ஒரு தோல்வியை அனுபவிக்கிறேன்னா என் லைஃப் ஃபுல்லாக நான் ஃபெயிலியர் தான், இதுக்கு மேலே எனக்கு லைஃப்பில் வெற்றி கிடைக்காது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டு விலகி போனது போல கூட தோணும். நம்புறதுக்கே வாய்ப்பில்லாத போல நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன் சூழ்நிலை மாறப்போகிறது, உன் பெயர் மாறப்போகிறது. நான் பெயர் மாறின சில நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவன், அவனுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே இருந்துச்சு. வீட்டில் கூட அவனை யாரும் அவனை பண்ணல, யாரும் அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா கர்த்தர் அவனை நினைத்தருளதுனால அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவான டேவிட்டை பற்றி தாங்க சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமையா இருந்த ஒரு ஆள் தேசத்தின் அதிபதியானார். யாரு? யோசேப்பு. அவர் அடிமையா இருந்தப்போ யாராவது நினைச்சிருப்பாங்களா இந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியா ஆவார்னு? ஏன்னா எகிப்து அந்த நாட்கள்ல பவர்ஃபுல்லான ஒரு கிங்டம். இவர் எகிப்து தேசத்துல உள்ளவரும் கிடையாது. இவர் இன்னொரு தேசத்துல இருந்து இந்த தேசத்துக்கு அடிமையா வந்தவர். ஏதாவது சான்சஸ் இருக்காங்க? எந்த வகையாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம் அந்த மனிதன் மேல இருந்ததுனால தேசத்தின் அதிபதியா யோசேப்பு மாறினார். அதே போல பரதேசியா ஒரு பெண், அவங்க ராஜாக்களுக்கு தாயா மாறினாங்க அப்படின்னா நம்ப முடியுதாங்க? பரதேசி அப்படின்னு நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேலர்களை தவிர மற்ற ஜாதிகளே அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மோவாபிய ஸ்திரீ தான் ரூத். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோட மெர்ஜ் ஆனது மாத்திரம் அல்ல, அவங்க ராஜாக்களுக்கு தாயா மாறினாங்க. ஆமாங்க, தாவீதனுடைய முப்பாட்டியாய் இவங்க இருந்தாங்க. அதே அந்த ரூத்தின் சந்ததிகள் தான் இயேசு வந்தார். இதெல்லாம் நினைச்சா யோசிக்க முடியுதா? ராஜாக்களுக்கு தாயா இவங்க மாறுவாங்க, இயேசு இந்த சந்ததியில தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வயல்ல ஐயோ யாராவது அவங்க சிந்தின அந்த நெற்கதிரை பொறுக்குனாங்க பாருங்க. நெற்கதிர்னு கூட சொல்ல முடியாது, நெற்களை லிட்ரலி அதாங்க, ஒவ்வொரு நெல்லா பொறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தவங்க ராஜாக்களுக்கு தாய் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணார். அந்த நாமத்தினால் தான் இன்று ரூத் அழைக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, புதிய நாமத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இதோட முடியலங்க, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை காட்டுறேன். மலடியா இருந்தவங்க ஜாதிகளுக்கு தாயாய், ராஜாக்களுக்கு தாயாய் மாறினாங்க அப்படின்னா எப்படி அது நடக்கும்? 25 வருஷம் மலடின்னு சொல்லிட்டாங்க, ஏஜும் போயிடுச்சு, இனி எங்கெங்க நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உலகம் உன்னை பற்றி சொல்ற மாதிரி இல்லை, நான் உனக்கு வேற பேர் வச்சிருக்கிறேன். நீ சாரா இல்ல, சாராள் அப்படின்னா ஜாதிகளுக்கு தாய். நான் உன்னை அப்படிப்பட்ட புது நாமத்தினாலதான் அழைக்க போறேன், அப்படிதான் நீ மாற போற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 17:5 ஆபிரகாமை பற்றி பார்த்து சொல்றார், நீ ஆபிராம் இல்ல ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. சாராளை பற்றி ஆதியாகமம் 17:16 சொல்ற, நீ சாரா இல்ல சாராள், நீ ஜாதிகளுக்கு தாய். ஆபிரகாம் பார்த்து நீ ஜாதிகளுக்கு தகப்பன். அது நடந்துச்சாங்க, பாக்குறோம்ல, வரலாற்றுல இது நடந்திருக்கிறது. நாமளும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனை நிரந்தரம் அல்ல.
இது முடிவு அல்ல, இது மாறக்கூடியது. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் அதுதான் வெளிப்பட போகிறது. கர்த்தரை நீங்க நம்புறதுல கொஞ்சமா தளர்ந்து போகாதீங்க, விசுவாசிக்கிறதுல கொஞ்சமா தளர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் கிரைசிஸை வச்சுட்டு உங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க. யாருக்கு தெரியும், உங்களிலிருந்து ராஜாக்கள் எழும்ப முடியும், உங்களிலிருந்து தேசத்தின் அதிபதிகள் எழும்ப முடியும், பெரிய பெரிய காரியங்கள் உங்களிலிருந்து பிசினஸ் மேன் எழும்ப முடியும், நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற முடியும். அடிமையான ஒரு யோசேப்பை ஆண்டவர் தேசத்தின் அதிபதியா மாற்றி எல்லாருக்கும் ப்ரொவைடரா மாற்றினது போல அதே கர்த்தர் தானங்க நாம் ஆராதிக்கிற அதே தேவன் தான். அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகலன்னு பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய லைஃப் எப்படி தொடங்குச்சு? அவர் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிற ஒரு தீவிரவாதியா இருந்தார், கிறிஸ்தவர்களை அடித்து கொள்ளுகிறவரா இருந்தார். அதே நபரை எல்லாரும் பார்த்தாங்க, ஐயோ கிறிஸ்தவம், இந்த மனுஷனால கிறிஸ்தவம் முடிஞ்சு போக போகுதுன்னு நினைத்த அதே பவுலை கொண்டு 3 கண்டங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு பவுலாய் கர்த்தர் மாற்றினார். 3 கண்டங்களை அசைக்கிறவர்கள், எங்கெல்லாம் பவுல் போற உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. இந்த இயேசுவோட நாமம் இங்கேயும் வரப்போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்தின அதே மனிதரை கொண்டு இயேசுவை பறைசாற்றும்படியே கர்த்தர் மாற்றக்கூடும் என்றால் நம்முடைய சூழ்நிலை மாற்றுறதுக்கு கர்த்தருக்கு எம்மாத்திரங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த சூழ்நிலை நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? உடைந்து போயிருக்கிறீங்களா, நொறுங்கி போயிருக்கிறீங்களா? அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லைஃபா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா, இதுதான் என் வாழ்க்கையின் முடிவா? இப்படிப்பட்ட அநேக கேள்விகள், அநேக போராட்டங்கள், சோர்ந்து போய் உடைந்து போய் என்னை பார்க்க உங்களுக்காக தான் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற இந்த சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. இன்னும் சொல்றேன் பாருங்க, அனாதையா இருந்த ஒரு பெண் 150 நாடுகளுக்கு அரசியா மாறுவாங்க அப்படின்னா நம்புற காரியமாங்க நடந்துச்சு. எஸ்தர் ராணியை பற்றி தான் சொல்றேன். அவங்க அனாதை, அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை, அவரோட சகோதரன் தான் எடுத்து வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட அனாதையா இருந்த ஒரு பெண், ஆஃபன் கேர்ள், அவங்கள 150 தேசங்களுக்கு அரசியா மாற்றுறதுன்னா அது கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை நிரந்தரம் இல்லை. இதுதாங்க செய்தி, உங்களுக்கான செய்தி. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை நிரந்தரம் அல்ல. உங்க சூழ்நிலை மாறப்போகிறது. உங்கள் சூழ்நிலை மாறுவது நிமித்தமாய், உங்கள் காரியங்கள் மாறுவது நிமித்தமாய் நீங்கள் புது பெயரால் அழைக்கப்பட போறீங்க. புது நாமத்தினால், புது பெயர்னால் அறியப்பட போகிறீங்க. இன்று அறியப்படுகிற பெயரினால் அல்ல, இன்று உங்களை பற்றி தவறான மோசமான பெயர்கள்னால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்றாங்களா, இது நிரந்தரம் இல்லைங்க. உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது. உங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை பற்றி என்ன சொல்றான்னு கேளுங்க. அதுதாங்க நிரந்தரம். சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கிறது இல்ல, நாம நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறோம் என்பது அல்ல, அவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் நிரந்தரம். அவர் உங்கள் பெயரை மாற்றப் போகிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிற தந்தையாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சூழ்நிலைக்கு மேல அசைவாடி எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற நல்ல தந்தையாய் நீர் இருப்பதற்காக நன்றி. எந்த மட்டும் நாங்கள் உடைந்து போய் சோர்ந்து போனாலும் அங்கிருந்தெல்லாம் எங்களை தூக்கி எழுப்பி நிறுத்துகிற உம்முடைய அன்பிற்காய், தயவுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறாங்களோ, ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும், ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். புதிய நீர் வைத்திருக்கிற அந்த புதிய பெயர் இவர்கள் மேல் சாட்டப்படுவதாக, அதனால் இவர்கள் அறியப்படுவார்களாக. இவர்கள் சூழ்நிலை மாற்றுகிற உம்முடைய கரம் இவர்கள் மேல் செயல்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்கிற உம்முடைய கரம் இவர்கள் வாழ்க்கை மேல் இறங்கிவிட்டதற்காய் நன்றி. சூழ்நிலை மாற்றுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களை முழுமையா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மிக்க பிரியமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க சுவாமி. ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க பேரை கர்த்தர் மாற்ற போகிற உங்க சூழ்நிலை மாறுகிறது. God bless you.